ஹாய், நான் ஆசிப் பேசுகிறேன். நான் உங்களுக்கு இப்போ எள்ளு வயல் காட்ட போகிறேன். எள்ளு வயல் எப்படி பூத்துருக்குது, எப்படி காய்க்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். பாருங்கள். பாருங்கள், எள்ளு வயலோட அதோட பூ கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்குது. ஒயிட் கலர் நல்லா எப்படி காய்க்குது அதை பாருங்கள். பாருங்கள், இதுதான் அதனுடைய காய். இதுதான் சின்னதாக பிஞ்சாக காய் வச்சுருக்குது. இந்த எள்ளு வயல் பூக்கலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. எள்ளு வயல் பூக்கலையே, ஏறெடுத்து பார்க்கலையே, ஆளான உஞ்சீரி. அவ்வளோதான். பாருங்க, எல்லாம் எள்ளு வயல் தான். கண்ணு கட்டின தூரம் எள்ளு தான். எள்ளு செடியை நல்லா கவனிச்சுக்கிங்க. தெரியாதவங்க, டவுனில் இருக்கிறவங்க, விவசாயத்தை பற்றி தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம கடையில் அசால்ட்டாக வாங்கிடுறோம், ஈஸியாக வாங்கிடுறோம். எள்ளு கொடுங்க, 100 எள்ளு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக வாங்கிடுறோம். ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்தி உழுது அதை சரியான பருவத்தில் விதையை போட்டு அது வளர்ந்து அதுக்கு களைகளை வெட்டி உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி இந்த மாதிரி செடி வந்து அது நோயிலிருந்து பாதுகாத்து அதுக்கப்புறம் எள்ளு காய்க்கிறத கவனித்து அதை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு சேர்க்குற விவசாயி. சாதாரண எள்ளு தான், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த எள்ளு குட்டியோன்னு இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதை விவசாயியால் மட்டும்தான் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது உங்களுக்கே நல்லா புரியுது. அதை பாருங்கள், இந்த காய் எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு. ஓகே, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பெரிய காயாக இருக்கக்கூடிய இடத்துல, பெரிய செடியாக இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பாருங்க, செடி கொஞ்சம் பெருசாக இருக்கு. பாருங்க எப்படி காய்ச்சிருக்குது என்னன்ட்டு. ஓகே வியூவர்ஸ், ஓகே பாய் பாய்.